அதனால நீங்க வேற சார். you all are heavenly being. நமக்கு என்ன எழுதியிருக்கிறோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம வாசிக்கிறேன், உங்களுக்கு என்ன நிறைய இருக்கு, ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசிக்கிறேன், 2 அதிகாரத்தை. அதுக்குள்ள பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்காரு. சங்கீதம் 1 அதிகாரத்தை எடுத்துக்காங்களேன். சங்கீதம் 1 எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் உலகம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியத்தை எடுக்க விடாம. நல்லா கவனிங்க. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம், சொல்லுங்களேன், அவன் செய்கிறதெல்லாம், அவன் முக்கியமா நம்ம அப்படி வாசிக்கிறது, அவனை பிரிச்சே வாசிக்கிறது இல்லை. ஆனா பைபிள் சொல்ற அவன் செய்கிறதெல்லாம், எல்லாரும் கிடையாது, அவன் செய்கிறதெல்லாம். இல்ல சார், நீங்களா அவனுக்கு வந்து போக்கஸிங் கொடுக்குறீங்க சார். இல்ல சார், அடுத்த வசனத்தை வாசிச்சா இந்த வசனத்துல அவனுக்கு தான் நீங்க போக்கஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிடும். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அடுத்த வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல். கையத்தட்டு எந்திரிச்சு யாராவது தள்ளியா சொல்றீங்களா? புரியுதா சொல்லு. துன்மார்க்கரோ அப்படின்னா நீ உள்ள வந்துடாத. இது என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற தனிப்பட்ட ஆசீர்வாதம். துன்மார்க்கனோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான். புரிந்து கொள். நான் வேறு, அவன் வேறு. என் வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காது. ஊருக்குள்ள இதே மாதிரி 4 பேர் செத்து போயிட்டாங்க சார். 4 பேர் 40 பேர் செத்து போவாங்க. இதுல என்ன இருக்கு? இல்லை சார், உங்களுக்கு எனக்கு நடக்காதுடா. ஏன்னா 4 பேர்ல சார், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எவ்வளவு பெரிய ஸ்பெஷல்! நான் எப்படி பிரிக்கிறார் பாருங்க, எப்படி கேரர் பாருங்க. நீங்க அது என்ன சொல்றே? 1000 நடக்குண்டா, 1000 பேருக்கு நடக்குண்டா, தூரத்துலடா, உன் பக்கத்தில் நடக்கும். சார் நேற்று இருந்தா நேற்று உங்க கூட டீ சாப்பிட்டு இருப்பான், நீ செத்து போயிருப்பான். நாளைக்கு நீ செத்து போயிருந்தது இல்ல, நீ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 70 வருஷம் வாழ போற, 80 வருஷம் வாழ போற. ஆமா, நீ சொல்லுவ பின்னாடி என் கூட டீ சாப்பிட்டு வரும், அவன் 100 வருஷத்துக்கு மேலே செத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு சார்? பக்கத்துல 1000 பேர் செத்தாலும் வலது பக்கத்தில் 10,000 பேர். என்ன சார் இது? சார் 10,000 பேர் செத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த் குறையவே கூடாது, அது உங்களை அணுகாது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க 1000ல் ஒருவன். ஆமென், 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 ஆமென். 1000ல் ஒருவன். ஆமா, பக்கத்தில் 1000ல் ஒருவன், வலது பக்கத்தில் 10,000. ஸோ இல்ல இதெல்லாம் வெரி சீரியஸ் மேட்டர். நீங்க சிரிச்சுட்டு கேட்கலாம், இப்படினாலும் கேட்டுக்கலாம். ஆனா தட்ஸ் த வந்து ட்ரூத். அப்ப எனக்கு அது நடக்காது. நான் வேற, நான் வேற, நான் வேற. என் மேல ஒரு கரம் இருக்கிறது, என் மேல ஒரு மகிமை இருக்கிறது. ஓ, ரத்தத்தினால் அவரை அழைத்திருக்கிறார். எதற்காக உன்னை உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாய்? எதற்காக உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாய்? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் நீதிமான்கள், நீதிமான்கள் வாசிமா, ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நீங்க வேற கிளாஸ். தயவு செய்து அது மனசுல வச்சுக்காங்க. அதுக்கு தான் நீதிமான பத்தி தொடர்ந்து நம்ம வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் வேற கிளாஸ். அப்படியே மாற்றட்டும். நீதிமொழிகள் 2:21-22 வாசிங்க. நான் ஒரு 10 வசனம் வாசிக்கிறேன். நீதிமானையும் துன்மார்க்கனையும் எப்படி செப்பரேட் பண்ணி பண்ணி காட்டுறாரு கர்த்தர். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே நல்லா வாழ்வான். ஆமென் சொல்லுங்க. உத்தமர்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். உத்தமன்னா யார் தெரியுமா? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உத்தம வில்லன் இல்ல. உத்தமன்னா உத்தம குணமாகிய விசுவாசம். இயேசு விசுவாசிகள் எல்லாரும் யாரு? உத்தமர்கள். உத்தமர்கள் இந்த பூமியில வாசம் செய்வார்களாம். ஆனா உத்தமன் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஓடி போறோம், ஆண்டவரே எங்களை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்றாங்க. இல்லடா, நீ தாண்டா வாழணும். அடுத்த வசனம், துன்மார்க்கரோ, துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அற்புண்டு போவார்கள். எவ்வளவு சோமா இருக்கீங்க. உங்களை பார்த்து நீங்க தான் துன்மார்க்கர். இது உங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வாஸ்த மாதிரி கையை தட்டிருப்பீங்க நான் நினைச்சேன். ஏன் இங்க பாருங்க, இந்த வசனத்தை முதல் வசனத்துல நீதிமான், அடுத்த வசனம் துன்மார்க்கன். அப்படி செப்பரேட் பண்ணி பண்ணி காட்டுறாரு. சார் பிஸ்னஸ் கிளாஸில் உங்கள் சீட்டே வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு போய் இதில் உட்காந்துட்டு லைட்டாக புஷ்பேக்காக இருக்கும்னு நினச்சி அமுக்கிறேன், தேடுறேன், கடை கடை, அதெல்லாம் அப்படியே தான் சார் இருக்கணுன்றாங்க. ஏன்னா போகிற பக்கம் நிப்பாட்டி வச்சு கூட்டி போயிருவீங்க போலன்னு. அது உள்ள நுழைய கூட முடியல. நம்ம 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 நம்மளுடைய ஓன் ஃப்ளைட் வந்து இப்படி இருக்காது. ஆமாம், ஃபுல்லாக பாண்டு படத்தில் வில்லைங்க பறப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ராமன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
துன்மார்க்கரோ பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். எவனாச்சும் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பேசுறத 100 பேர்ட்ட பேசுறவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பைபிள் சொல்லுது துரோகிகள் அறுப்புண்டு போவார்கள். தன் வாயை விரிவாய் திறக்கிறவனோட கலவாதே. உன்கிட்ட பேசுற இன்னொருத்தன் பேசிட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோடு அவனுக்கு வச்சிரு செக்கு. அவன்கிட்ட மட்டும் வாயை திறந்துடாத. ஒருவேளை திறந்தீங்கன்னா ஏதாச்சும் குண்டக்க முண்டக்க மாற்றி மாற்றி சொல்லிவிடு. அவன் மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கட்டும். துன்மார்க்கரோ அறுப்பு, துரோகிகள் அதில் இருக்க மாட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நான் இருப்பீங்க சார், நீங்கள் நான் இருப்போம் சார். 3:33 வாசிமா, நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. வீடு, துன்மார்க்கன் வீடு, அங்க என்ன இருக்குமா? சாபம் இருக்கும். அடுத்து நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே பிரிக்கிறார் பாருங்க. என்ன சார், அவன் வீடு என் வீடு, அவன் வீடு வேற என் வீடு வேற. புரிஞ்சுக்காங்க. நீங்க நீதிமானுங்க. உள்ள நுழையும் போது கதவை திறக்கும் போது இது நீதிமானின் வீடு. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் இருக்கிறது. ஹalleluya. 4:18-19 வாசிமா. 4:18-19. நீதிமான்களுடைய பாதை, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும், சூரியனை போல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 மணிக்கே நல்ல வெளிச்சம் தான், 9 மணிக்கு இன்னும் வெளிச்சம், 10 மணிக்கு இன்னும் வெளிச்சம், 11 இன்னும் பிரைட், 12 நண்பகல் வரைக்கும் எப்படி ரோடு நல்லா பிரைட் ஆயிட்டே போதோ அப்படியே நீதிமான் வாழ்க்கையில போக போக குழப்பம் இருக்காதான், போக போக தெளிவு. ஆகா, அடுத்தது 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 பிரைட் ஆயிட்டே போகுமா. ஆமென் ஆமென். இனிமே உங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரைட் தான். ஆண்டவர் எங்க போக எப்படி போக நேத்து கேட்டிருக்கலாம், இன்னைக்கு எங்க போனோம் எப்படி போனோம் தெரியும், அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், அடுத்து போக நாளை கழிச்சு அடுத்த மாசம் அடுத்த வாரம் எல்லாம் போக பிரைட் ஆகும். நீதிமானின் பாதை சூரிய பிரகாசத்தை போல தெளிவா இருக்கும். அடுத்த வசனம், துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதல் என்று அறியார்கள். கையை தட்டுங்களேன் ஒரு அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எக்கனாமிக் கிளாஸ், நானு பிசினஸ் கிளாஸ். அவன் பாதை காரிருள். ஆமா, என்னடா செய்யன்னு தெரியாது, அதனால கேலண்டர் திருப்பி பார்க்கிறான். என்ன பண்ண தெரியல, சோவியை போட்டு பார்க்கிறான். ஏன்னா இருளா இருக்கு, எங்க பாதை தெளிவா இருக்கு. ஆமென். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்பா நீதிமானின் பாதை, ஆமா, நண்பகல் வரைக்கும் அதிகமாக சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். நீதிமானின் பாதை அங்கு, துன்மார்க்கனின் பாதை இங்க. நீதிமானுடைய வீடு, துன்மார்க்கன் வீடு. உங்க கேட்டகரி எது, உங்க பிளெஸிங் எது, அதை படிங்க, தேடி வாசிங்க. அதுதான் உங்க வீட்டில் என் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இந்த இரவு வேளையிலிருந்து அது ஆரம்பிப்பதாக என்று சொல்லுகிறேன். வார்த்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஓகே. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பிரிச்சுக்கிட்டே வர்றாரு. நீதிமானுக்கு சிரசு மேல என்ன செய்யுமா? ஆசீர்வாதம் தங்குமா. துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை என்ன செய்யும்? அடைக்கும். அடுத்து 10:7. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். கை தட்டுங்க. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். அழகா பிரிக்கிறாரு. அவன் வேற கிளாஸ், நீ வேற கிளாஸ். அடுத்து 11 வருஷமா. நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாயை பாருங்க, அவன் வாயை அடைச்சிருமா கொடுமை. நம்ம வாய் ஜீவ ஊற்றான். திறக்க திறக்க ஜனங்களுக்குள்ள ஜீவன் ஜீவன் ஜீவன். உங்க வாய் வேற, உங்க வீடு வேற, உங்க பாதை வேற, உங்க தலை வேற, எல்லாம் வேற. ஆமென் 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 ஆமென். 10:16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமான் எது செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு ஜீவன் தான் வரும். ஆனா துன்மார்க்கன் செய்யற விளைவு எல்லாம் அங்கு பாவத்தை தான் ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. பாத்தீங்களா? உங்க நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு வந்து சுத்தமான வெள்ளியாம். அப்படின்னா நல்ல ரேட்டு. ஆமா. துன்மார்க்கனின் மனம் அற்ப விலையும் பெறாது.
என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நீதிமான்னா உங்கள் நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுத்தமான வெள்ளி. நாக்கு மீன்ஸ் நாக்குலேருந்து வர்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு வந்து வேல்யூ இருக்குது. உங்களுக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டு கையில் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, என்ன சார் அர்த்தம்? சுத்த வெள்ளி சார். நீங்கள் எவ்வளோ ஒரு உயர்ந்தரத்தில் வச்சிருக்கிறாரு. உங்கள் வாய் ஜீவ ஊற்று சார். ஆமாம், நீங்கள் போய் யாரையாச்சும் பார்த்து பயப்படாதம்மா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, என் வாழ்க்கை சரியாயிரு சார். ஏன்னா உங்கள் வாய் ஜீவ ஊற்று. உங்கள் வாயிலேருந்து ஊற்று வரும். நீங்கள் சொல்லணும் இந்த வியாதி சுகமாயிரும். சொல்லுங்கள், அந்த ஜீவ ஊற்று அந்த வியாதியை சுகப்படுத்திடும். நல்ல காரியங்களை பேசுங்க. எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஊரில் வந்து எய்த்து விட்டு ஏகாம்பரத்துக்கும் வந்து மாடி விட்டு ருக்குமணிக்கு என்ன நடந்துச்சோ, எனக்கு இது எல்லாம் எதுக்கு பைபிளை வாசிக்கிற? இது துன்மார்க்கனுக்கு நடக்கிறதுக்கு உனக்கு எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் ஒன்று தான் நடக்கும்னா எதுக்கே 2 பிரித்து எழுதியிருக்கிறாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்னா எதுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் 2 பிரிக்கிறாரு? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ துன்மார்க்கனுடைய வீட்டையோ, நீதிமானுடைய நாவோ துன்மார்க்கனுடைய நாவோ, நீதிமானுடைய பாதையோ துன்மார்க்கனுடைய பாதையோ, நீதிமானுடைய சிரசிலோ துன்மார்க்கனுடைய சிரசிலோ, நீதிமானுடைய பேரோ துன்மார்க்கனுடைய பேரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஜாதகம் வேற, அவன் ஜாதகம் வேற. 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம், துன்மார்க்கனுக்கு எது வந்துரும் பயப்படுறானோ அவனுக்கு வந்து நேரிடும். அந்த பயப்படும் காரியம் அவனுக்கு வந்துரும். அடுத்து, நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமானோ விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் ஜெபிக்கிற காரியம்னே இல்லை பாருங்க. ஜெபிங்க, எவ்வளவு ஜெபிங்க, வேணான்னு நான் சொல்லலை. விரும்புகிற காரியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் மனசில் ஒன்று அப்படி யோசிச்சுட்டேன்னா கிங் அப்படின்னு பரலோகத்தில் லைட் எரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது இப்போ தண்ணி வேணும், ஒரு பட்டன் அமுக்குறீங்க, கிங் அப்படின்னா அந்த அம்மா வந்து நின்றோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரும். நீங்கள் தண்ணி கேட்டு அப்படியே நாக்கு தள்ளி செத்து போகிற நேரத்தில் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து நிற்கும். ஆனால் பிஸ்னஸ் கிளாஸில் ஒருவேளை வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் அப்படி மனசில் நினச்சோடனே கிங் நாங்கள் ஒரு லைட் எரியும். லைட்டு மட்டும் எரியாது, அவன் என்ன மனசில் நினச்சிருக்கான்னு நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் மனசில் என்ன விரும்புகிறேனோ அது அங்கே படமாக வரும் டிஸ்பிளேல. அது கொடுத்து கொடுப்பாரு. கொடைக்கானல் ஒரு நல்ல ரிசார்ட்டு, 2500 3000 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேம்ப் சைட்டு. நான் மனசில் நினச்சேன், இந்த ரோட்டில் போகும்போது நான் நினச்சிருக்கிறேன், சார் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தால் நல்லா இருக்குன்டான் நான் நினச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் ஜோம் பண்ண கிடையாது. கர்த்தர் சாட்சி. இன்னைக்கு நின்று 2-3 வருஷ காலமாக நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே, இந்த இடம் நான் விரும்பினேன். இந்த ரோட்டில் இருக்குன்னு நான் விரும்பியிருக்கேன், பேசியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. என்ன சொல்ல வரேன் நான், என் கிளாஸு உங்கள் கிளாஸ் என்னன்னா நீதிமான் விரும்புகிற காரியம். ஏசு கூட அதை சொல்ல, ஜபங்களில் எவைகளை கேட்கிறீர்களோ என்பது மொழிபெயர்ப்பிலே, வேறு மொழிபெயர்ப்பிலே ஜபங்கள் எவைகளை விரும்புகிறீர்களோ தான் இருக்கு. துன்மார்க்கனுக்கு பயப்படுறது வரை எனக்கு. அப்போ 10ஆம் அதிகாரத்தில் மட்டும் 2, 4, 6 வசனத்துக்கு மேலே நீதிமானையும் துன்மார்க்கையும் பிரித்து எழுதுறாரு. அப்போ the whole proverb it just differentiate the righteous people's life from wicked people's life. அவ்வளோதான். புரியுதா? அதுதான் முழு அந்த நீதிமொழிகள் எல்லாம் மேக்சிமம் என்னன்னா, துன்மார்க்கன் எப்படி இருப்பான், நீதிமான் எப்படி இருப்பான், அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் காட்டுது. எவ்வளோ நல்லவர் தேவன். தேடி வாசிங்க. தேவன் யார்? வித்தியாசப்படுத்துகிற தேவன். உங்கள் கிளாஸ் வேற. அதனால் நீங்கள் தாழ்மையாக இருக்கிறேன்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் எக்கனாமிக் கிளாஸில் உட்காராதீங்க. ஆமாம், அந்த சீட்டுக்கு வரவங்க உங்களை மண்டையில் அடிச்சு எழுப்பிடுவான். எந்திரிமா, உன் தாழ்மையாக இருந்தால் அங்கனக்குள்ள சீட்டு டயருக்கு கீழே உட்காந்துக்க. நான் ஏஞ்சிட்டு என்ன தாழ்மை புரியல. உன் கிளாஸ் வேற, உனக்காண்டி. ஹலோ, உங்களுக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கார் சார், உங்களுக்கு பே பண்ணியிருக்கார் சார், உங்களுக்கு பே பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு எனக்கு பே பண்ணீங்க, என்ன கிளாஸுக்கு பே பண்ணீங்க, எக்கனாமிக் கிளாஸ் பே பண்ணீங்களா, விஐபி கிளாஸ் பே பண்ணீங்களா? அவர் சொல்லுவார், உனக்கு விஐபி கிளாஸ் பே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளாஸுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டு நான் எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை இந்த பூமியில் வாழ முடியும்? அப்படி வாழ்கிற மாதிரி யார் ஐடியாவில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தி எவ்வளோ பெரிய டிக்கெட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமி முழுவதும் இங்கே பாருங்க, 1 மணி நேரத்தில் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட் எடுத்த நபரும் சென்னைக்கு போய் இறங்க தான் போகிறான், பிஸ்னஸ் கிளாஸ் வந்து இறங்க தான் போகிறான். ஏசுனார் வந்தால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது சாதாரணமாக இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவனும்
இல்லை நான் நீதிமான்னு புரிஞ்சுட்டு வாழ்ந்தவனும் 2 பேருமே போத்தான் போகிறாங்க. இப்போ டிக்கெட் எங்கே வேல்யூனா போகிற வழியில் எப்படி போகிறோம். கை தட்டுங்க புரிஞ்சவங்க. அந்த ஜேர்னி, த கிளாஸ் ஆஃப் த ஜேர்னி. இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் வாழும் இந்த பூமி ஒரு வாடகை வீடு தான் அப்படின்ற வாடகை வீடு தான். யார் இல்லைன்னது, இதை கிராஸ் பண்ணி தான் போவோம். போகிறவங்கள நல்லா போவோம். நீ நல்லா போகிற பார்த்தா 4 பேரும் கூட வருவான்ல. ஏன் உன்னை பார்த்தாலே வந்து ரொம்ப செத்து சுண்ணாமான மாதிரி உன்னை பார்க்குறேன், ஏசுநாதர்கிட்டே வர்றதுக்கு யோசிக்கிற மாதிரி ஒரு இப்போ வேலையை பண்ணுறீங்க. யூ ஆர் த டிஸ்பிளேன்னு இருக்கு. டிஸ்பிளேனா என்ன? ஒரு கடையில் டிஸ்பிளே வைக்கும்போது அந்த டிஸ்பிளேல வந்து எந்த கோட்டை போட்டு விடுவாங்க, இருக்கிறதுலே காஸ்ட்லி கோட்டை போடுவாங்க. ஏன்னா அது அந்த காஸ்ட்லியை பார்த்தா உள்ள வரணும். நீ ஒரு பட்டு சில இருக்கிறதே காஸ்ட்லி தான் கட்டுவாங்க, உள்ள இருக்கிறதே ரேட்டுக்கு ஒன்று அந்த டிஸ்பிளேல போடுவாங்க. அப்படித்தான் இருக்கிற பிளெஸிங்லேயே டாப் பிளெஸிங் தான் ஓ மேல வைப்பாரு. ஏன்னா யூ ஆர் த டிஸ்பிளே. என் மகிமையை உன்னில் நான் விளங்க பண்ணுவேன் என்பதன் அர்த்தம் ஐ வில் டிஸ்ப்ளே மை க்ளோரி. என்ன சார், நம்ம சில கடைகளுக்கெல்லாம் போனா டிஸ்பிளேவே தொடச்சு வச்சிருக்க மாட்டாங்க பாருங்க, புகை அடிச்சிருக்கும். அந்த கடையை திறந்துட்டு அந்த கையை கூட திறப்பாங்களான்னு தெரியல. அந்த கையை திறக்கிற அந்த ஷட்டர்லே வந்து அந்த இடம் மட்டும்தான் நல்லா இருக்கும், மீதி ஃபுல்லாக தூசியாக இருக்கும். அப்படியே போய் உட்காந்துருவான் பாருங்க. உட்காந்துட்டு அந்த துணி எடுத்து அந்த கல்லாவை கூட துடைக்க மாட்டாங்க. இப்படி வந்து நேதாஜி ரோட்டில் சில கடைகள் இருக்குது, நீ வேணால் போய் பாருங்க. அந்த கடைகள்லாம் அவங்க அப்பா பாவம் அந்த காலத்தில் பண்ணி பையனுக்கு கொடுத்துருப்பார் போல. அவன் காலையில் உட்காந்து என்னடா மாப்பிள்ளை போமா இன்னைக்கு அப்படின்னு தொடங்குவாங்க. அந்த கடையை க்ளீன் பண்ணியிருக்க மாட்டான், கடைக்கு ஆளும் வராது. இவர் வருவார், கூட 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேர் கதை பேசிகிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா இவன் எல்லாம் டிஸ்பிளேயில் கூட நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்போ நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும், வெளியிலே இந்த பாடா நீ வெளியில் வச்சிருப்பாங்க 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா. இங்கே 250 ரூபா சட்டை ஏதாவது வச்சுருக்காங்களா, உள்ளே போனால் 100 ரூபாய்க்கு தான் சட்டை இருக்கும் போல என்கிற மனநிலையை கொடுத்துடலாம். அப்போ ஒரு கடைக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். அப்படித்தான் தேவனுக்கு டிஸ்பிளே முக்கியம். ஹலோ சார், நீங்கள் என்ன சார் டிஸ்பிளே? தேவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் ஜனங்களை நான் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான். யாத்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்வோனிடத்தில் சவால் விடுகிறார். தேவன் பார்வோனிடத்தில் சவால் இடுகிறார். அதன்றைய செய்தி வாசிப்போம். 8:23. என் ஜனங்களுக்கும் என் ஜனத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். கையை தட்டுங்க ஒரு தடவை அந்த வசனத்துக்கு. என்ன சார், ஏதாச்சும் இருக்கா சார்? வித்தியாசம் இருக்கா? என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் அப்படி ஒன்றும் தெரியலையே. அவன் போய் கடனை வாங்கிட்டு வந்து தவணை வாங்கிட்டு போறான், பின்னாடி நம்ம குரூப்பும் போய் தவணை வாங்குது. இதுல வந்து அவன் கூட ஒழுங்கா கட்டிடலான்றான். அப்படி வேற சில குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா அங்க அவர் சவால் விட்ட தைரியமா, என் ஜனத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறா சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு தான் என்ன இப்படி இருக்கிறாங்களே. நான் ஒரு தடவை இப்படி தான் ஹவுசிங் போர்டில் சவால் விட்டேன், உங்களை கோர்ட்டில் சந்திப்போம் சார். உங்களை நீங்கள் வந்து செஞ்ச தவறு என் இடத்துல அவர் லஞ்சம் கேட்டார், ஆகையால் வந்து நான் அது கொடுக்கல, அதுக்காண்டி 1.5 லட்ச ரூபா அவர் வந்து எனக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காரு. இல்லை நீ கட்டிட்டாவன. நான் முடியாது சார், ஏன்னா நான் வந்து என் கையில் வந்து நீங்கள் இதே கொடுக்க பேசிக்கிட்டோன்னே. அப்போ முடியாது சார். முடியாதா? அப்போ கோர்ட்டில் சந்திப்போம்ட்டேன். கோர்ட் எந்த திசையில் இருக்குன்னு வெளியில் வந்து கூட அண்ணே கோர்ட்டு எந்த கோர்ட்டுக்கு போட்டே தெரியாதுடா என்ன கோர்ட். உடனே நம்ம லீகல் அட்வைசர் கூப்பிடி ஆபுட் கிளம்பிட்டேன். கிளம்பின அப்புறம் என்ன செய்யணும் தெரியல. ஆனால் பாருங்கள், நம்மள்ட்ட ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு, அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அவங்க அந்த லாயர்கிட்ட சொல்லிச்சு. அவர் நம்ம சார் போனார், பேசினார். தமிழ்நாடு சரித்திரத்தில் ஹவுசிங் போர்டுக்கு எதிராக ஒருத்தன் கேஸை போட்டு அந்த கேஸில் ஜெயிச்ச தனி மனுஷன் நம்ம தான். ஒரு 2000 பேர் ஏற்கனவே ஒரு கேஸை போட்டிருக்காங்க, அது 20 வருஷம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும். நான் ஒரே ஆளாக போய் ஒரு தடவை கூட கோர்ட்டுக்கு போகல, அப்பவும் கூட நான் போகாமலே ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்னன்னா உங்களை நம்பி அவர் சொல்லிட்டாரு, என் ஜனத்துக்கு வித்தியாசத்தை காணப்படுவார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய மனது ஆசை விருப்பம் என்னவென்றால் என் நிழலுக்கு வந்தவர்களை வாழ வைத்து நான் காட்ட வேண்டும் என்பதுதான். எவனாச்சும் ஒருத்தன் உங்க கூட இருந்தால் லைஃப் ஓடி அடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. இப்போ உங்க கூட ஒரு 4 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
நீ என்ன நினைப்பீங்க? முன்னாடி அவனை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்டா நினைப்பீங்களா இல்லையா? அதைத்தான் அவர் நினைக்கிறார். என் கூட இருக்கிற என் பிள்ளைகளை நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். அவனுக்கு வித்தியாசத்தை காணும். என்ன வித்தியாசம்? அவனுக்கு வியாதி வந்தால் உங்களுக்கு அது வராது. அவனுக்கு சுகமாகவில்லை என்றால் உங்களுக்கு அது சுகமாகும். அவன் ஒரு நாள் அவன் ஒரு 5 வருஷம் வாழ்க்கையில் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், லைஃப் இவ்வளவு செட்டில் ஆனா அந்த மாதிரி 1000 மடங்கு உன்னை செட்டில் பண்ண வைப்பார். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அந்த வித்தியாசத்தை தேவன் காண பண்ண வைக்கிறார். யாத்திரை 9ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த டிஃபரன்ஸ் நடந்துச்சு. வாசிங்க. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டின் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. என்ன சார் எல்லா பக்கம் கல்மலை பெஞ்சிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசே நாட்டை மட்டும் கல்மலை பெய்யவே இல்லையா? தேவன் விசேஷப்படுத்தினாரா? அன்றைக்கு விசேஷப்படுத்தின அந்த தேவன் இன்றைக்கு உன்னை என்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை பிரச்சனைகளில் உன்னை விசேஷப்படுத்துவார். அத்தனை உலகம் பொல்லாங்கனுக்குள் கடந்தால் உன்னையும் என்னை விசேஷப்படுத்துவார். உங்களை என்னை மட்டும் இல்ல, உங்க வீட்டு நாயையும் என் வீட்டு நாயையும் துன்மார்க்கன் வீட்டு நாய்க்கு இடையில என்ன செய்வாரு? வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். பைபிள் தெளிவா சொல்லுது. யாத்திரா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். துன்மார்க்கனை நீதிமானை மட்டுமல்ல, 2 வீட்டில் வளர்ற நாய்க்குட்டி கூட. ஆமா, அந்த நாய்க்குட்டி கூட ஒரு மாதிரி இடையில ஜன்னி வரலாம். நம்ம நாய்க்குட்டிக்கு இன்னும் வராது, அப்படியே கம்பீரமா நிற்கும். ஆமா, அவன் ராக் வில்லர், அப்புறம் வேற நல்ல நாய் சொல்லுப்பா, இதெல்லாம் வாங்கி வச்சு கூட அது வியாதி பிரச்சனை. நம்ம ஒரு நாட்டு நாய் ராஜபாளையத்தில் போய் ஏங்க வா அப்படின்னு அது கும்முன்னு அப்படின்னு காதை தூக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். வாசிங்க அதை. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். கையத்தட்டு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு சென்சிட்டிவா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனுக்கும் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனை கூட நாம் வித்தியாசம் ஏற்படுத்துவனா? அவன் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வீட்டில் இருக்க பிள்ளைக்கும் வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் பிசினஸுக்கும் பிசினஸ்க்கு வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? அவன் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கு வித்தியாசம் ஏற்படுத்த மாட்டாரா? மிருக ஜீவனுக்கு வித்தியாசம் ஏற்படுத்துவாரா? நாய்க்குட்டி நிற்கும் போது அது தூதன் எல்லா நாய்க்குட்டியும் அடிச்சுக்கிட்டு கத்த 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 செத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நீதிமான் நாய்க்குட்டி விலை பேரு கையை தட்டுங்க சார். என் நாய்க்குட்டி கூட அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்கு பரலோகம். எவ்வளவு பெரிய தேவன். உங்க கிளாஸ் எது? உங்களுடைய கேடர் எது? புரிந்து கொள்ளுங்கள். சிந்தனை இயேசு நாமத்திலே ரத்தத்தில் கழுவப்படட்டும். ஆமென் 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 ஆமென். சோ தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன். பார்வை இடத்துல தான் சொன்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். பைபிள் கேடர் பிரிக்குது சார். பாவி, சரியா, துன்மார்க்கன், அது ஏகப்பட்ட கேடர் இருக்கு. அதுக்குள்ள பல கேடர் இருக்கு. குற்றம் என்னென்னமோ சொல்றாங்க, மீறுதல், பாவம்ன்றாங்க. அதெல்லாம் ஃபெயிலான கேஸில் வர்றது. அதை பற்றி நீ யோசிக்க வேணாம். பாவின்னு பிரிச்சுடும் டோட்டலா. பாவியில பல கேட்டகரி இருக்குன்றாங்க. பாவி நீதிமான் வேற கேட்டகரி கொண்டு வர்றாரு. நீதிமானோட எல்லாம் பிசினஸ் கிளாஸ். அடுத்து நீதிமான்கள் ஊழியம் செய்கிறவர்கள். ராமன் வராது, இது பிரிக்கிறார், கேட்டகரி பண்றாரு. அந்தந்த கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிளெஸிங்கை செட்ரைட் பண்றாரு. அதை டியூன் பண்ணி வைக்கிறாரு. அதை டியூன் பண்ண உடனே அந்தந்த கேட்டகரிக்குள்ள வர்றவனுக்கு அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், வாசிப்போம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நான் வித்தியாசத்தை காண பண்ணுவேன். இந்த நாட்கள் தேவன் வித்தியாசத்தை காண பண்ணுகிற நாட்கள். ஆமென். வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவு நல்ல தேவன் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ் சார். ஏ கிளாஸ், சி கிளாஸ், பி கிளாஸ், ஏ கிளாஸ், ஏ பிளஸ் கிளாஸ், அப்படி பிரிக்கிறாரு. என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இருக்கிற இடத்தை பார்க்கலும் மேன்மையான இடத்தை நான் நன்னகர்களுக்கு தருவேன்றார். எல்லாம் கிளாஸ் பிரிக்கிறாரு.
இப்போ இந்த கிளாஸை பிரிக்கிறதுக்கு காரணம் நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து அவனை மாதிரியே வாழணுன்றது கிடையாது. நம்பர் 1, அவனோட மோசமாக இருப்பீங்கன்ற கிடையாது, அதை சொல்லணும். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவனோட மோசமாக இருப்போம் நம்ம. இல்லை இல்லை, அவனோட மோசமாக இருக்கிறதுக்கு நீ சி கிளாஸ், அவன் சி கிளாஸ்னால் நீ டி கிளாஸ் கிடையாது, நீ பி கிளாஸு இல்லை நீ ஏ கிளாஸு. அதனால் சி கிளாஸில் கீழே நீ இருக்க மாட்டே 1, சி கிளாஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்க மாட்டே 2, சி கிளாஸுக்கு மேலே இருப்ப, அது மட்டும் அல்ல 3, மேலே இருக்கிற நீ ஓ மூலமாக சி கிளாஸ்ல இருக்கிற அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் என்பது மேலே இருக்க கிளாஸ் இருந்து கீழே கொண்டு வருது. அதுக்கு தான் உங்களை மேலே கிளாஸாகவே வச்சிருக்கிறாரு.